வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு பேட்டி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பரபரப்பு மட்டுமல்ல, ஒரு அதிர்வையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் மிக அல்ல. ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தந்தி டிவிக்கு ஒரு பிரத்யேக பேட்டி அளித்திருந்தார். அதில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதிய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன, பெரிய நிலை மாறி இருக்கிறதா, மீனவர் விவகாரத்துல, இலங்கை தமிழர் விவகாரத்துல புதிய அரசாங்கத்துடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க, அவற்றுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய ஒரு பேட்டியாக இந்த விவகாரங்களை எல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எப்படி பார்க்கிறது, அணுகுமுறை மாறி இருக்கிறதா, அதே அணுகுமுறை இருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது என்றே கருதப்பட்டது. அந்த நிலையில் அந்த பேட்டியில சில முக்கியமான விஷயங்கள் மிகப்பெரிய பரபரப்பையும் இன்னும் சொல்ல போனால் சர்ச்சையையும் ஏற்படுத்தின. உதாரணத்துக்கு மீனவர் பிரச்சனை. இது எங்கள் பகுதி, இந்த பகுதியில் எங்கள் மீனவர்கள் தான் மீன் பிடிக்கணும், நீங்கள் இங்கே வந்துவிட்டு மனித உரிமை மீறர்கள் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு ஏற்கத்தக்க ஒப்பந்தத்தை ஏற்க தயார் என்று சொன்னாலும் கூட ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய இந்த சூடுகளை எல்லாம் அவர் நியாயப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் அரங்கத்தில் இன்று பெரும் பரபரப்பை, அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சுஷ்மா ஸ்வராஜ், இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுடைய இந்த ஒரு பயணத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று சுஷ்மா ஸ்வராஜ் இந்த பேட்டியில ரணில் விக்ரமசிங்கே கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து இந்தியாவுடைய நிலைப்பாட்டை இலங்கை பிரதமரிடம் விளக்கி இருக்கிறார் என்றே தெரிகிறது. இந்த ஒரு மீனவர் விவகாரத்துல ஒரு ஒப்பீடை செய்கிறார் இலங்கை பிரதமர். அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்னும் பல கேள்விகள் எழுகின்றன இந்த பேட்டி தொடர்பாக. அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்போம். காங்கிரஸ் கட்சியுடைய திரு கோபண்ணா அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் மூத்த பிரமுகர், பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன், மே 17 இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு முராரி அவர்கள் இணைகிறார். இலங்கையில் இருந்தும் சில பிரமுகர்கள் இணைய இருக்கிறார்கள். நான் முதல் கேள்வியை கேட்பதற்கு முன்பாக இந்த ஒரு பேட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை பார்க்க இருக்கின்றோம். அது இன்று சுஷ்மா ஸ்வராஜுடைய பயணத்திலும் எதிரொலித்திருக்கிறது. இந்த ஒரு மீனவர் விவகாரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு ஒப்பீட்டை செய்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. அதை பார்ப்போம், பிறகு தொடர்ந்து வாங்க. Why are you coming into our waters? Why are you fishing in our waters? Stay on the Indian side. Then there will be no issue. No one will shoot anyone else. You stay on the Indian side and let our fishermen stay on the Sri Lankan side. We are quite, otherwise don't charge, make accusations about human rights violation by the Navy. You came in there. Lot of friendly neighbors have such fishing agreements, right, sir? No, we have such. We have it. So you be on that side, we be on this side. We are friendly. Why do you go and pick up those Italian sailors? Yeah. What's the incident? You say you are friendly with Italy, so have show the same magnanimity to Italy that you want us to show to them. They killed our fishermen, so yeah, we still follow the course of law. Look, if you want us to show that magnanimity to your fishermen, kindly show that same. India should show that magnanimity to the Indian side. No, so look, Italian our fishermen. ஒரு ஒப்பீட்டை செய்கிறார். எங்களிடம் நீங்கள் பெருந்தன்மையை எதிர்பார்க்கிறீர்கள் மீனவர் விவகாரத்தில், அதே பெருந்தன்மையை இத்தாலியிடம் காட்டலாமே, இத்தாலி உங்களுடைய நட்பு நாடு தானே என்று கேட்கிறார். அதற்கு நாமும் கூட விளக்குகின்றோம். அந்த கட்டத்தில் இந்த தாக்குதலானது இந்திய மீனவர்கள் மீது, அந்த மனித உரிமை மீறல் கொலையானது இந்திய மீனவர்கள் மீது, அதையும் இதையும் எப்படி ஒப்பிட முடியும் என்று கேட்கின்றோம். இதையே தான் இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் இந்த பேட்டியை குறிப்பிட்டு இத்தாலிய மீனவர் விவகாரம், இத்தாலிய மாலுமிகள் விவகாரம் என்பது வேறு, இந்திய மீனவர்கள் விவகாரம் என்பது வேறு என்பதை விளக்கியிருக்கிறார் என்றே நமக்கு தெரிகின்றது. பல கேள்விகளை இந்த பேட்டியானது எழுப்புகிறது. முதல் கேள்வி திரு திருமுருகன் காந்தி அவர்களுக்கு. இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இதில் இருக்கக்கூடிய சில கன்சர்ன்ஸை இலங்கை பிரதமரிடம் எழுப்பியிருக்கிறார் என்றே நமக்கு தெரிகிறது. இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா இதை எப்படி அணுக வேண்டும்? ஒவ்வொரு விவகாரமா போவோம். இந்த மீனவர் விவகாரத்துல ஸ்ரீலங்கா அரசாங்கம், ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க என்ன செய்ய வேண்டும் இந்தியா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து? சர்வதேச அளவிலே இந்த மாதிரியான நெருங்கிய குறுகிய கடற்பரப்பில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நீண்ட நெடுங்காலமாக, நாடுகள் உருவாவதற்கு முன்பாகவே இது போன்ற மீன்பிடிப்புகள் நடந்து கொண்டிருந்த பகுதிகளில் சர்வதேச அளவில் பிற நாடுகளில் என்ன கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக மீன்பிடிப்பதில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். பாதுகாப்புக்காக எல்லை வரையறுப்பது என்பது வேறு. மீன்பிடித்தலை பொறுத்தவரை ஐநாவினுடைய சாசனம் என்ன சொல்கிறது என்றால், மீன் எங்க இருக்கிறதோ அங்குதான் மீனவன் செல்வான். Fisherman goes where the fish is.
அந்த விதிமுறைப்படி மீனவனை நீங்கள் ஒரு விரோதியாகவோ அல்லது எல்லை மீறுவனவோ பார்க்கக்கூடாது என்பது சர்வதேச அளவில் இருக்கிறது. இதைவிட குறுகிய கடல் பரப்பாக இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், குவைத் என்கின்ற அந்த கடல் பரப்பு மூன்றுமே எதிரி நாடுகள். 3 நாடுகளுக்கும் நடுவில் போர் நடந்திருக்கிறது, கடுமையான போர் நடந்திருக்கிறது. அந்த இடத்தில் எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த எல்லையில் இருக்கிறோம் என்று பிரிட்டனினுடைய கப்பல் படையினால் கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஈரான் 5 கடல் பிரிட்டனுடைய அந்த நேவியை சேர்ந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு தெரியாத அந்த இடத்தில் கூட பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக மீனவர்கள் அங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த முறைப்படி சர்வதேச, ஏன் இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய பொது மீன்பிடி உரிமை, இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இருக்கக்கூடியது, இந்தியாவிற்கும் பர்மாவுக்கும் இருக்கக்கூடியது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருப்பதை போல ஒரு பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக ஏன் இந்த பகுதி அறிவிக்கவில்லை? நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு தெற்கு பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவில்லை, ஆனால் வடக்கு பகுதியில் நடக்கிறது என்றால் அதான் கேள்விக்குரிய பகுதியாக இருக்கிறது. இதுல நிறைய பேருக்கு பெரிய மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்தியா இதை எப்படி அணுகணுங்கிறது என்னுடைய கேள்வி. அதான் பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக 2 தரப்பு மீனவர்களுக்கும் தங்களுக்கு பிரச்சனை கிடையாது சொல்லி 3 தரப்பு பேச்சுவார்த்தை 3 முறை நடந்த சந்திப்புலையும் பேசிட்டாங்க. 2007 இதுல கருத்தொற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒரு மீன்பிடி எல்லையில சுடுவது இல்ல இந்த ஒரு கடுமையான நிலைப்பாடுல நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா அந்த வடக்கு மீனவர்களுக்கு, தமிழ் மீனவர்களுக்கு இங்க எங்க பகுதிக்கு வராங்க, வாழ்வாதாரத்தை அழிக்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்தோட நிலைப்பாட்டில இருந்து அங்க வடக்கு மீனவர்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, அது உண்மையான ஒரு விஷயத்தை மாத்தி எழுதி பேசப்படுது. அதாவது இங்க சொல்லக்கூடிய பாட்டம் ட்ராலிங் சொல்லக்கூடிய விஷயம் பிரச்சனை. அது ராமேஸ்வரம் மீனவர்கள் அந்த பிரச்சனை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு பகுதியில் கூடிய மீனவர்களே அந்த மீன்பிடி முறையை எதிர்க்கிறார்கள். அதற்கு இந்திய அரசு முதல் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுவல்ல, பாரம்பரிய மீன்பிடி முறையின்படி மீன்பிடிப்பவர்கள் தான் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மீது ஏன் இது நடவடிக்கை எடுக்கப்படுகிற கேள்வி. ரெண்டு பிரச்சனை. அதுல பாரம்பரிய மீன்பிடி பண்ணவங்க எதையுமே சேதப்படுத்துறது இல்லை, ஆனால் அவர்கள் மீது தாக்குதல், கொலை நடக்கிறது. நீங்க பாட்டம் ட்ரால் சொல்றவங்க மேல தாக்குதல் நடக்கிறது, அவர்கள் கொலை செய்யப்பட்டதா வரலாறு கிடையாது. ஆனால் நீங்க சொல்றது பாட்டம் ட்ராலிங் பண்றவங்க தான் எங்க அழிக்க சுடுறோம் கொல்றோம்ன்றீங்க. ஆனா கொல்றது ட்ரெடிஷனல் விஷயம் கொல்றீங்க. ரெண்டுமே வேற. ரைட். இந்த நிலையில் இலங்கையை சேர்ந்த இணையமைச்சர் திரு வேலாயுதம் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவர் ஸ்ரீலங்காவுடைய ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர். திரு வேலாயுதம், உங்களுடைய பிரதமர் இந்த விவகாரத்தில் ஒரு நட்பு நாட்டின் மீது இவ்வளவு ஒரு கடுமையான சொல்லாடலை பயன்படுத்தியிருக்க வேண்டாம், கூடாது அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய பலருடைய பார்வையா இருக்கிறது. உங்கள் அரசாங்கத்தின் மீது இதுல நிச்சயமாக நல்ல பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய துப்பாக்கி சூடுகளை ஜஸ்டிஃபை பண்றாரோ, அது மட்டும் இல்லாம இவ்வளவு கடுமை காட்ட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. திரு வேலாயுதம், அதாவது நான் இந்த எங்களது பிரதமர் அவருடைய பேட்டியை இன்றுதான் காணக்கூடியதாக இருந்தது, பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே வேளையில் நீங்கள் கூறுகின்ற அளவிற்கு அவர் அந்த அளவு கடுமையான போக்கை கொண்டு ஒருவர் அல்ல, அல்லது மனித உரிமை மீறல்களை அங்கீகரிக்கின்ற ஒரு நபரும் அல்ல. அவர் இந்த நாட்டிலே, எங்களுடைய நாட்டிலே அனைத்து மக்களும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதிலே கூடிய கரிசனையும் அக்கறையும் கொண்டு செயல்படுகின்ற இந்த மீனவர் பிரச்சனை யாழ்ப்பாண மீனவர்களுக்கும் ராமேஸ்வர மீனவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாடு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு என்பது. இதனூடாக ராணுவத்தினால் இலங்கை மீனவர்கள் கூட கடலுக்கு செல்ல முடியாது, தடை விதிக்கப்பட்டு அவர்களுடைய மீன் தொழில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. யுத்தத்தில் அழிந்த எங்களுடைய மக்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த மீன்பிடித்துறையிலே தான் தங்கியிருக்கிறது. பிரதமரே பேட்டியில குறிப்பிடுகிறார். ஆனா நீங்க ஏன் இந்த பக்கம் வரீங்க, நாங்க அங்க இருக்கிறோம், நீங்க இங்க இருங்க, நீங்க அங்க இருங்க, நாங்க இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் இரு நாடுகளுக்கு இடையே உறவு மேம்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலரால் எழுப்பப்படக்கூடிய சமயத்துல அதற்கு வலு சேர்க்குமா, வலுவிழக்க செய்யுமா? அதாவது இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் 2 நாடுகளுக்கும் இடையிலே பல முறை பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கிடையில் பல முறை பல குறைபாடுகளும் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த மீன்பிடி தொழிலை மையமாக வைத்துக் கொண்டு சில, உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே இலங்கை அரசாங்கத்தால் பல இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்ட நிலைகள், இவ்வாறு பல விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன.
இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இரண்டு நாடுகளும் புரிந்துணர்வோடு தங்களது எல்லைகளிலே இந்த மீன்பிடிக்கின்ற நிலையை வைத்துக் கொள்வார்கள் என்றால் இந்த இரு தரப்பினருமே அதிகமாக தமிழ் மக்களாகவே இருக்கின்றார்கள். வடக்கிலே இருக்கின்ற மீனவர்களும் தமிழர்கள், ராமேஸ்வரத்திலே இருக்கின்ற மீனவர்களும் தமிழர்கள். எனவே இந்த இரண்டு துறையினருக்குமே ஜீவாதாரம் நிச்சயமாக ஒரு சுமூகமான உடன்படிக்கை ஏற்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமும். மனித உரிமை மீறல்கள் இருக்கக்கூடாது, யாருடைய வாழ்வாதாரமும் போகக்கூடாது. இந்திய மீனவர்களாகட்டும் இல்ல வடக்கு இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களாகட்டும் யாருடைய வாழ்வாதாரமும் போகணும் அப்படிங்கிறது யாருடைய பார்வையும் அல்ல. இது போன்ற மனித உரிமை மீறல்கள் தொடரக்கூடாது. இருவரும் சுமூகமாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும், அதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் பார்வையா இருக்கிறது. மீனவர் விவகாரத்தை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இந்த பேட்டியில இலங்கை அரசாங்கத்துடைய நிலைப்பாடாக அறிய முடிகிறது. கச்சத்தீவாகட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஒரு இனப்படுகொலை தொடர்பான ஒரு தீர்மானமாகட்டும், இவற்றிலெல்லாம் சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கேட்போம், விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். இலங்கையுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அளித்திருக்கக்கூடிய பேட்டி அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். திரு கோபன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அதற்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் நேர்களுக்கும் காண்பிக்க இருக்கின்றேன். அது பற்றி தான் என்னுடைய கேள்வியும் இருக்க போகிறது. ரணில் விக்ரமசிங்கே இந்தியா பற்றி, இந்தியா இறுதிப் போரில் உதவி இருக்கிறது என்கிறார். அவர் சொல்லவே கேட்போம். India also helped us. Without the help of India, could not. President Rajapaksa could not have wiped out the LTT. He got that help. He agreed to give concessions even beyond the 13th Amendment, but he didn't do so. India helped Sri Lanka in the war. Yes, certainly. India has been categorically denying that. Amnesia is, very common among politicians. மஹிந்த ராஜபக்சவும் இதைத்தான் சொன்னார். நான் இந்தியாவுடைய போரைத்தான் மேற்கொண்டேன் அப்படின்னு. இலங்கையுடைய புதிய பிரதமரும் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இறுதி போரில் உதவியது என்கிறார். நீங்க பல கட்டங்கள்ல காங்கிரஸ் இதை வன்மையாக மறுத்திருக்கிறது. இல்லை நாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லை, மாறா ராடார் மட்டும்தான் செஞ்சோன்னு. டு வைப் அவுட் தி எல்டிடிஏ அழிப்பதற்கு இந்தியா உதவியது என்கிறார். So it means it's destructive help. பொதுவா அந்த ரணில் விக்ரமசிங்கே பேட்டி இயல்பா ஒரு மாடரேட் லீடராக அறியப்பட்டவர். பொதுவாக ஒன்னும் கேட்டா இலங்கையில இருக்கிற தமிழர்கள் ராஜபக்சேவா ரணில் விக்ரமசிங்கேவான்னா தே பிரிஃபர்டு ரணில் விக்ரமசிங்கே. அந்த இடத்துலதான் 2005 ராஜபக்சேவுக்கு அந்த தமிழர்கள் வாக்களிக்காம புறக்கணித்த காரணத்தினாலே ரணில் விக்ரமசிங்கே தோற்கடிக்கப்பட்டு ராஜபக்சே வெற்றி பெறுகிற சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு என்னன்னா அப்படி ஒரு மாடரேட்டாக இருந்தவர் 13ஆம் தேதி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி 120 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டினுடைய பிரதமர் 2 கோடி மக்கள் இருக்கிற இலங்கைக்கு போறார். அந்த 2 கோடி மக்கள் இருக்கிற அந்த நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு நேற்று இந்த பேட்டியின் மூலமாக இந்தியாவை என்ன அச்சுறுத்துகிறாரா இல்ல எச்சரிக்கை செய்கிறாரா? இவர் இப்ப இந்த மீனவர்கள் பிரச்சனையில சொல்லி இருக்கிறது, அவர்கள் எல்லையில் அவர்கள் மீன் பிடிக்க வேண்டியதுதானே, அப்புறம் இதுக்கு எதற்காக வராங்க, இங்க வந்தா நாங்கள் சுடுவோம், எல்லை மீறினால் சுடுவோம் என்று ஆணவத்தோடு ஒரு பிரதமர், அண்டை நாட்டிலே இருக்கிற பிரதமர். இந்த பிரச்சனை மீனவர் பிரச்சனை என்பது இரு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை. அங்கே இருக்கிற தமிழர்கள், அங்கே இருக்கிற மீனவர்கள், இங்கே இருக்கிற மீனவர்களுக்குரிய பிரச்சனை. அதனால எல்லைகள் சரியாக வகுக்கப்பட்டிருந்தாலும் இந்த மீன்பிடிப்புன்றதுல சில நேரங்கள் எல்லை தாண்டி அந்த பகுதிக்கு போனா கூட 2008 அக்ரிமெண்ட் படி இந்தியன், அதாவது ஸ்ரீலங்கா ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் பிஷிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்னு போட்டு அப்படி வருகிறவர்களை கூட சுடக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நம்ம நாட்டின் பிரதமர் எதற்காக அந்த நாட்டுக்கு செல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த செல்லுவதன் மூலமாக அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு என்ன ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் போறது வேற, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அங்கே போறாருன்னா அங்க அங்க இருக்கிற இப்ப இன்னைக்கு இருக்க என்ன பிரதமர் போகாம போய் இந்த விஷயத்தெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு 2013 இன்னைக்கு போறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறீங்க.
இந்த சூழ்நிலையில இங்கே அந்த நாட்டுக்கு போய் என்ன செய்ய இப்ப ஏப்ரல் ஜூன்ல அந்த தேர்தல் நடைபெற போகிறது. இதுல உங்களுடைய பார்வையை சொன்னீங்க. என்னுடைய கேள்வி, இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு போரில் இறுதி போரில் உதவியது என்பதை போன அரசு சொன்னது, இந்த இடத்துல ஆணித்தரமாக மறுக்கிறேன். இன்றைக்கு மத்தியில பாஜக தலைமையில ஒரு தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி செய்கிறது. நீங்க ஆயுதங்களை கொடுப்பதுன்னா எப்படி கொடுத்தார் மன்மோகன் சிங்? விமானத்தின் மூலமா கொடுத்தாரா, கப்பல் மூலமா கொடுத்தாரா? அதாவது அங்க இருக்கிற டிஃபென்ஸ் இதுல இருந்து எப்படி அந்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது என்கிற விவரங்கள் இன்னைக்கு ஒரு தனி மனிதன் அப்பனா ரணில் விக்ரமசிங்கே சொன்னா மத்த விஷயத்தையும் நம்புங்க, எல்லாத்தையும் நம்ம அவர் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? இல்ல இல்ல ஒரு நிலைப்பாடு ஏற்றுக்கொண்டது நான் சொல்றேன். அவர் சொல்றாருல்ல, அந்த ராணுவங்களுக்கு அந்த இது போருக்கு நாங்க ஆயுதம் செய்ய உதவி கொடுத்தோம். இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசு ஆயுதம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இருந்தால், துணிவு இருந்தால், பாஜக அரசுக்கு துணிவு இருந்தால், நரேந்திர மோடிக்கு துணிவு இருந்தால் தயவு செய்து வெளியிட்டோம். திரு நாராயணன், உங்களுடைய முதற்கட்ட கருத்து கேட்க. திரு கோபண்ணா அவர்கள் துவக்கத்திலேயே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாது 2008 ஒப்பந்தம் போட்டோம், சுடக்கூடாதுன்னாங்க அப்படிலாம் சொன்னார். ஆனால் 2011, 2012, 2015 சுடப்பட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள் மீனவர்கள். அப்போ காங்கிரஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய அரசாங்கம் தான் இருந்தது, அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. இந்த எங்களுடைய அரசு வந்த பிறகு அங்கே யாரும் சுடப்படவில்லை. ஆனால் அந்த கேள்வி எழல. 1998 திரு கோபண்ணா அவர்கள் 2008 ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒன்று. இரண்டாவது, பாராளுமன்றத்திலே கூட அனைத்து கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சி உட்பட, இது போன்று இலங்கையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா உதவி இருக்கிறது என்று. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் சொன்ன போதும் கூட காங்கிரஸ் அதை மறுத்தது. இப்போ உங்களுக்கு துணிவு இருந்தா சொல்லுங்க, திஸ் இஸ் நாட் தி வே டு இது இது எப்படி இருக்குன்னா, அது பொய்யான ஆட்சியில் இருக்கிறது நீங்க. அந்த கட்டத்தில் இந்தியா உதவவில்லை, அவர் ராஜபக்ச ஆட்சி காலத்துல இந்த ஒரு போர் நடந்தாலும் இலங்கை அரசாக இலங்கைக்கு உதவி ஜனநாயக கூட்டணி அரசு இருந்தபோது எங்களுடைய மதிப்பிற்குரிய அன்றைய பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இலங்கைக்கு ஆயுதம் கொடுக்கவும் மாட்டோம், விற்கவும் மாட்டோம் என்று தெளிவாக சொன்னார் இல்லையா? நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நான் தான் தெளிவா சொன்னேன், நாங்கள் குற்றச்சாட்டை வைத்தோம் என்றுதான் சொல்கிறோம். இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை விடலாமே அப்படிங்கிறது அவருடைய பார்வையா இருக்குது. திரு முரளியுடைய கருத்து. ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சார். ஒன் அபவுட் ஃபிஷர்மேன் சைன் போலாம். இமீடியட்டா அவர் சொன்னது இந்தியா உதவினது. இதெல்லாம் நான் முதல்ல இருந்தே நிறைய இன்டர்வியூல உங்க இதுலயே நான் சொல்லியிருக்கேன். நான் சாதாரண ஜேர்னலிஸ்ட் எடுபடல. இப்ப ரணில் சிங் சொல்றாலும் நீங்க கேக்குறீங்க. நத்திங் இஸ் நியூ இன் திஸ். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும், இந்தியா ஹெல்ப்னா உடனே ராணுவ தளவாடம் கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது. லாஜிஸ்டிக் ஹெல்ப் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இருக்கு. டிசைட் பண்ணாங்க. அதை நீங்க கொஸ்டின் பண்ணாதீங்க, அது என்னங்கிறது அதுக்கப்புறம் போலாம். அவரே சொல்லியிருக்காரு சார், இந்தியா என்ன 2-3 விஷயத்தை ஹெல்ப் பண்ணாங்க. அது சிவசங்கர் அண்ட் இவர் கே நாராயணன் டிசைட் பண்ணது. நாராயணன், கே நாராயணன். என்ன ரீசன்னா, LTT became a threat to India's security the moment it had air arms. அவங்களோட perception, right or wrong, that's a different matter. இங்க கூடுங்களா இருக்கு, இங்க கல்பாக்கம் இருக்கு. இங்க ஒரு ராஜீவ்காந்தி கொன்னவங்க நாளைக்கு அது மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு நான் ஸ்டேட் பிளேயர் அவங்க ஏர்கிராப்ட் இருந்ததுன்னா டேஞ்சர் டு இந்தியா ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அததான் முகர்ஜி எங்க கருணாநிதி சொல்லி இந்த டிராமா எல்லாம் வந்தோடனே பேசாம இருந்துட்டாரு. இந்தியா செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது காமன் இன்ட்ரெஸ்ட். இனிமே அதுவும் இல்லாம LTT இருக்கிற மட்டும் there will be no alternative to war. War தான் கண்டினியூ ஆகும். How long will they continue? இது அவங்களே 2008 நான் போன பத்தி நான் சொன்னேன். Even other leaders started saying, how long are you going to put up with Prabhakaran? We will not accept anything less than Elam. How long will people have to go through this suffering? Or அதுக்கான alternative leadership அப்ப நினைக்க ஆரம்பிச்சாங்க. These are all realities. அதுல பண்ண தப்பு என்னன்னா, இப்ப ப்ராமிஸ் பண்ணது அதையும் சொல்லியிருக்காரு ரணில். LTT மட்டும் போட்டோம், உங்களுக்கு என்ன 13th amendment மேலேயே போனாங்க. பிரபாகரன் இருக்கிற மட்டும் நமக்கு என்னன்னா, அந்த பக்கத்துல ஒரு லீவரேஜ் இருந்தது. அந்த லீவரேஜ் போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்த ஒரு போர்ல
இந்தியா இன்னைக்கு அன்றைய ஆளும் கட்சி அன்றைய ஆளும் கட்சி நாங்க எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் எங்களுக்கு நீங்க லாஜிஸ்டிக்குங்களா ராடாருங்களா ஒரு மிகப்பெரிய அழிப்புக்கு இந்தியாவும் துணை நின்றதா அப்படின்னு டிபேட் நான் போலாம். நான் சொன்ன பாருங்க 5 லட்சம் பேர் ஜாப்னால இருந்தாங்க, நத்திங் ஹேப்பன். ஈஸ்ட்ல தமிழ்ஸ் இருந்தாங்க, அங்க ஆகல. கொலம்போல இருந்தாங்க தமிழ்ஸ், அங்க ஒன்னும் ஆகல. சென்ட்ரல் ஹெல்த்ல ஒன்னும் ஆகல. நடந்தது அந்த கன்னிய ரீஜன்ல நடந்த பேட்டில், லேண்ட் பேட்டில். அதுல ஏரியல் பம்பார்ட்மெண்ட் இருந்தபோது வந்தது. அதுல மன்னார்ல ஆரம்பிச்சு நடுவுல கிளிநொச்சி கடைசியில எதுக்கு போறாங்க, முல்லைத்தீவு போறாங்க. மன்னார்ல ஆர்மி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற பீப்புள் அப்படியே கிளிநொச்சி வராங்க எல்டிடி கண்ட்ரோல் ஏரியால. எல்டிடி அங்கே இருந்து வித்ரா பண்ற போது கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ண முடியும், திருப்பி எல்லாருமா சேர்ந்து முல்லைத்தீவு கான்சன்ட்ரேஷன் ப்ளீஸ் அது முடிச்சிடுறேன். எல்லாம் கான்சன்ட்ரேஷன் இந்த ஸ்மால் ஏரியா. அங்க பேட்டில் நடக்கும் போது எல்டிடி புட் ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ். அதனால கேஷுவாலிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதான் எல்லாருமே சொல்றது. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தது அந்த பீரியட்ல, ரெண்டு சைட்லயும் இருந்திருக்காங்க. அதாவது ஐபிகே யாரும் பேச முடியாது, அது ரெசல்யூஷன் அதுக்கப்புறம் போலாது. ரெண்டாவது ஃபயரிங்கை பொறுத்த மட்டும் அவர் என்ன சொன்னார், 30 இயர்ஸ் அந்த வார் நடந்த பீரியட்ல எல்டிடி ஸ்ரீலங்கன் நம்ம இந்தியன் ஃபிஷர்மேன் கூட சொல்லல, எல்டிடி வாஸ் டூயிங் ஆர்ம் ஸ்மக்லிங் இன் தட் ஏரியா. அது பொட்டன்ஷியலி ஹாட் வாட்டர். அதுல யார் வந்தாலும் போட் பண்ண சஸ்பெண்ட் சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் அவர் சொன்னது. அது தப்பா ரைட்டுங்கிறது வேற சமாச்சாரம். அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் இதுதான். இல்ல அது கடைசியா 2011 நடக்குது அப்படின்னு சொல்லும்போது சில சமயங்கள்ல அப்பாவி மீனவர்களும் அவர் வெறும் டீசல் பத்தி சொல்ல, சில சமயங்கள் போச் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக, அத்துமீறினாங்கிறதுக்காகவும், அது எல்லை தாண்டினாங்கிற காரணத்துக்காகவும் சுடப்பட்டிருக்குங்கிற முதல்ல எந்த கான்டெக்ட்ல சொன்னாரு. ஈவன் அட் தட் பீரியட் எல்டிடி அட் ஒன் ஸ்டேஜ் அவங்களே they gave arms to fishermen to shoot. நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணலங்க. அதுல இருந்து வந்த क्वेश्चनல தான் இதெல்லாம் வருது. இல்ல போச்சிங் அப்படிங்கறாரு. அதாவது எல்டிடி சொல்லிருக்காரா இல்லையா அந்த இன்டர்வியூல. பட் ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கூடுதல் பொறுப்பு இருக்கு இல்லையா. போச்சிங் அப்படிங்கும்போது அத ஒரு இந்த மாதிரியான ஒரு மனிதன் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அவங்க அரெஸ்ட் ஷூட் பண்ணாதீங்க, அரெஸ்ட் பண்ணுனாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணா ஐயோ அவங்க வாழ்தாரம் போயிடுனா ஐயோ போட்ட பிடிக்குங்க என்னதான் பண்றதுங்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் அங்கதான் முடியுங்கிறது சொல்ல விரும்புவாரு. இன்னொரு விஷயமும் இந்த பேட்டியில பிரதானமாக இடம்பெற்றிருந்தது நம்ம பார்த்தோம். அந்த ஒரு காட்சியும் பார்த்துட்டு நான் சில கேள்விகளை கேட்கிறோம். On retrieval of Kachativu, if India raises this issue, would you at least consider ceding the island, or if not, leasing the island? Look, we are not ceding, we are not leasing, and India are not raising it. So let's be quite firm about that. India are not going to raise it. These are hypothetical issues. கச்சத்தீவு பற்றி மட்டுமல்ல, பிரபாகரன் குறித்தும் சில அதிர்ச்சி தர பகீர் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து சில கேள்விகள் திரு திருமுருகன் அவர்கள்ட்ட கேட்கின்றேன். ரைட். அந்த அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, பிரபாகரன் பொறுத்த வரைக்கும் 2005 ராஜபக்சாவுக்கும் எல்டிடிக்கும் இடையே ஒரு டீல் இருந்தது. என்னை தோற்கடிப்பதற்காக ராஜபக்சா எல்டிடிக்கு பணம் கொடுத்தார். அந்த தேர்தலில் தமிழர்கள் பெரும்பாலான அளவுக்கு வாக்களிக்காம செய்தார். ஆக எல்டிடிக்கும் ராஜபக்சாவுக்கும் ஒரு டீல் இருந்துன்னு சொன்னார். அது குறித்து உங்கள்கிட்ட கேட்பதற்கு முன்பாக அந்த காட்சிகளையும் பார்த்தோம். What happened in 2005? In 2005, the people of Jaffna were allowed to vote. What took place in 2009, I could have prevented what took place in 2009. Who put Mahinda Rajapaksa, who made Mahinda Rajapaksa president? Not the people in the south. By preventing 300 to 400,000 Tamils from voting, there was a deal between the LTT and Mahinda Rajapaksa, where Mahinda Rajapaksa paid money to the LTT. One of them who took the money, Emil Kanthan, is still there, somewhere in the Middle East. That's well known. No, of paying money to LTT. I mean, that is a fact. Even Rajapaksa hasn't denied it. Prabhakaran took money. இதுக்கு முன்னாடி இந்த நீங்க பல கேள்விகள் இருக்குது. அவர் சொன்னதுல முதல் கேள்வி நான் ஆரம்பிக்க விரும்புறேன். போருடைய கடைசி பகுதியில் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து சொன்னார். ஒரே ஒரு தகவல், நான் ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனுக்கு நாங்கள் கொடுத்த தகவலை பதிவு செய்ய விரும்புகிறோம். போர் ஆரம்பிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக 2008 மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 33,000 பேர், 32,848 பேர். போர் முடிந்து 2009 முடிந்து ஜூன் மாதம் அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 480 பேர். மன்னார் என்பது மேற்கு பக்கத்தில் இருக்கிறது, முள்ளிவாய்க்கால் என்பது கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 32,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவர் சொல்வதை போல இங்கிருந்து போனாங்க அப்படி கொலை பண்ணாங்க லாஜிக் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வேணா முராரி மாதிரி பத்திரிகைகள் சொல்லலாம். ஆனால் வரலாறு வேறாக இருக்கிறது. இது என்னன்னா,
இலங்கையினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2008 இருக்கிறது. 2009 இறுதியிலே ஜூன் மாதம் யார் எத்தனை பேர் முகாமில் இருக்கிறாங்க மாவட்ட வாரியாக இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட தகவல். 2 தகவலையும் முராரே எடுத்து பார்க்கலாம். அவங்க ஷிப் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே தகவல் இருக்கு. ரெண்டுமே இலங்கை அரசாங்கத்தினுடைய தகவல். அந்த தகவல் அடிப்படையில் தான் இந்த கணக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதை ஐநாவினுடைய அந்த விசாரணை கமிஷனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பார்க்க எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசப்படுவது இல்லை. இதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நீங்க கேட்கக்கூடிய இந்த தொடர்பான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு ஜீரோ பாப்புலேஷன் அதை சொல்லுங்க. எப்படி ஆச்சு? ஜீரோ பாப்புலேஷன் உங்களுக்கு போயிருக்கேன். 2010 போயிருக்கேன். ஜீரோ பாப்புலேஷன் நத்திங் தேர். எல்லாம் போயிட்டாங்க. முல்லைத்தீவு கூட அழிச்சிட்டாங்க. எல்லாம் மக்கள் அங்க போயிட்டாங்க. நீங்க போனீங்களா? நான் போனேன் 2010 ஜனவரிக்கு நான் போயிருக்கேன். 6 மாசத்துல எல்லாரும் கொண்டு முடிச்சிட்டாங்க. ஒரே விஷயம் பேசும்போது குறுக்க பேசணும் மட்டும் சொல்லிருக்கேன். இந்த அலிகேஷன் பற்றி இந்த அலிகேஷன்ஸ் டீட்டெயிலா பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதுல உண்மை கிடையவே கிடையாது. ஏனென்றால் இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ராஜபக்சேவினுடைய மந்திரி சபையில் 2 பேர் வெளியேற்றப்படுகிறார்கள். மங்கள சமரவீரா, சூர்யாட்சி 2 பேரும் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதன் அடிப்படையில் விசாரிக்கப்படுகிறார்கள். இவர்கள் ராஜபக்சேவில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த குற்றச்சாட்டு 2007 வைக்கப்படுகிறது. அது உண்மை இல்லை என்பதும் அப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதிரி பணம் வாங்குறதுங்கிறது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு. இது நீங்க இவங்க கிட்ட பணம் வாங்கணுங்கிற அவசியம் புலிகளுக்கு கிடையாது. அதனுடைய அரசியல் நோக்கம் என்பது கிளிநொச்சி அல்லது கிளிநொச்சி இருக்கக்கூடிய வன்னி பிரதேசம் என்பது தன்னாட்சி பிரதேசமாக டிஃபாக்டோ ஸ்டேட்டாக அங்கீகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் சுனாமிக்கான நிதி உதவி கூட தனியாக கொடுக்கப்பட்டது. சர்வதேச உதவிகள் கூட 2 நாடுகளாக பார்த்து கொடுக்கப்பட்டது. இஸ்ரேலுக்குள் பாலஸ்தீனம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட இஸ்ரேலினுடைய தேர்தலிலே பாலஸ்தீனம் பங்கெடுப்பதில்லை, பாலஸ்தீன மக்கள் வாக்களிப்பதில்லை. அதுபோலத்தான் இவர்கள் தன்னாட்சி பிரதேசமாக இருந்த காரணத்தினால் இவர்கள் இலங்கையின் தேர்தலில் முந்தைய தேர்தல் 2005 தேர்தலிலும் அதுதான் முந்தைய தேர்தல் புறக்கணிக்கும். அப்பொழுது அந்த நிலப்பரப்போ தன்னாட்சி பிரதேசமா கிடையாது. பேசணும் நான் சொல்லிடணும். நீங்க இந்த தகவலை இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, சொல்ல வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய எனக்கு இருக்கிறது. எனக்கான நேரம் அதற்கான பொறுப்பு எனக்கு இருக்கிற காரணம் தான் சொல்லுவேன். 2002 தான் டிஃபாக்டோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி பிரதேசம் என்பது அங்கீகரிக்கப்படுகிறது. உலகத்திலே தன்னாட்சி பிரதேசங்களில் இப்படியாகத்தான் நடைமுறைகள் இருக்கின்றன. அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளுடைய தேர்தலில் அவர் பங்கெடுப்பது இல்லை. பட் that was an internal solution. தன்னாட்சி பிரதேசம் என்பது அக்ரிமெண்ட். அவங்க அங்கங்க இருக்க எந்த பொசிஷன் இருக்கோ அதே தான் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பின்னாடி ஸ்டேட் மாதிரி சார் பேசும்போது பேசாதீங்க. சரி, உங்க நேரத்துல பேசல இல்ல, உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. அதாவது சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ங்கிறது அமைதி ஒப்பந்தம். அதற்கு பின்னாடி அந்த நிலப்பரப்பு என்னவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் விடுதலை புலிகள் தங்கள் கண்ட்ரோல் பேர் இருக்கு. லெட் ஹிம் கம்ப்ளீட். திரு வேலாயுதம் அவர்கள்ட்ட இது சார்ந்து சொல்ல முடிக்க வேண்டியது கட்டாயம் ரொம்ப சுருக்கமா, பிகாஸ் மற்ற விஷயங்களும் நம்ம கவர் பண்ணுங்க. எஸ் கோ ஹெட் ப்ளீஸ். அது தன்னாட்சி பிரதேசமா அங்கீகரிக்கப்பட்டு விடுதலை புலிகளுடைய அரசு அமைப்பு முறையும் அரசியல் சாசனமும் நீதிமன்றம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனுடன் சேர்ந்துதான் இலங்கையினுடைய அரசியல் நிர்வாகம் சேர்ந்து இயங்குகிறது என்பது ஆவணமாக இருக்கிறது. நான் திரு வேலாயுதம் அவர்கிட்ட முடிச்சுட்டு வரேன். இந்த ஒரு குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா பிரதமர் வைத்திருப்பதனால நான் உங்கள்கிட்ட வரேன். வேலாயுதம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் சொல்கிறார். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உட்பட எல்லாரும் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஸ்ரீலங்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி மீது வைக்கிறீங்கன்னா வழக்கு தொடருங்க, அவர் மீது நடவடிக்கை எடுங்க. அது ஏன் இது வரைக்கும் எடுக்கப்படாம இன்னைக்கு சொல்லும் பொழுது என்ன முகாந்திரம் இருக்கிறது, அதுல என்ன நியாயம் இருக்கிறது? அதாவது எங்களுடைய பிரதமர் கூறிய கூற்று முற்றுமுட ஒரு உண்மையான விடயமாகும். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது எங்களுடைய கட்சியின் வெற்றியை பின்னடைய செய்தது எல்டிடியினர் அங்குள்ள மக்களை வாக்களிக்க செய்ய அனுமதிக்காமையினால். இதற்கு காரணம் தமிழ் மக்கள் அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஒரு பலவீனமான தலைவராக மதிப்பிட்டிருந்தார்கள். அதனூடாக அவர்களுடைய இலக்கை அடைய முடியும் என்ற எண்ணத்தோடு அவர்களிடம் பணம் வாங்கி இந்த தேர்தலை புறக்கணிக்க செய்ததன் ஊடாகத்தான் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க இன்றைய பிரதமர் அவர்களுடைய எங்களுடைய கட்சியின் தோல்விக்கு காரணமாக இருந்தது. எனவே
இதை யாரும் மறுக்க முடியாது. அனைவரும் இது அது உண்மையா இருக்குமா? வெரி சீரியஸ் அலிகேஷன். ஏன் அதன் மீது நடவடிக்கை இல்லை? இன்று உங்களுடைய அரசாங்கம் பொறுப்பில் இருக்கிறது, ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதன் மீது வந்து மஹிந்த ராஜபக்ச இருக்கிறார், அவர் மீது ஒரு வழக்கு தொடரலாம். வெரி வெரி சீரியஸ் அலிகேஷன். விசாரணை கமிஷன் வைக்கலாம். அதையும் செய்யலாம். இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச மீதான பல குற்றச்சாட்டுகள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. அவருமே அந்த அரசாங்கத்தின் மீதும் அங்கிருந்த அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் மீதும் பலவிதமான முறைப்பாடுகள், ஊழல் புகார்கள் போன்ற இன்னொரு இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. எங்களுடைய அரசாங்கம் பொறுப்பேற்று ஜனவரி 8ஆம் தேதி தேர்தலின் பிறகு பொறுப்பேற்கப்பட்ட கிட்டத்தட்ட 50 நாட்கள் நிறைவாகி இருக்கின்றன. இந்த 10 ஆண்டு காலத்தில் நடந்த அனைத்து விடையும் ஒரே நாளில் 2 நாளில் முடிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருப்பினும் இது சம்பந்தமாக இப்பொழுது படிப்படியாக விசாரணைகள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் தொடர்பாக விசாரணை பேசுறது கொடுங்க, பேச விட்டாதான் நீங்க கேள்வி கேட்கலாம். நான் பேசுறேன், கொஞ்சம் இடம் கொடுங்க. அதே நேரத்தில் இன்னுமொரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் அந்த போரிலே இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி செய்தது உண்மை. தனியாக எல்டிடி என்ற ஒரு பலமிக்க ஒரு ஆயுத போராட்ட குழுவினரை தனியாக இலங்கை அரசாங்கம் வெற்றி கொண்டது என்பதை இந்த நாட்டு மக்கள் அல்ல யாருமே நம்பவில்லை. இது இந்தியாவினுடைய முழுமையான பங்களிப்பின் ஊடாகத்தான் தமிழீழ விடுதலை போராளிகளுக்கு எதிரான போரிலே இலங்கை அரசாங்கம் வெற்றி கொண்டது. இதை முன்னாள் ஜனாதிபதி அவர்களும் அவரது செயலாளரும் எல்லோருமே பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கே எங்களுடைய பிரதமர் அவர்கள் கூறிய கூற்று ஒற்றுமுழுக்க உண்மையான உதவினா எப்படிப்பட்ட உதவி? அங்கதான் இன்னும் நமக்கு கிளாரிட்டி தேவைப்படுகிறது. ஆயுத உதவி செய்ததுன்னு குற்றம் சாட்டுறீங்களா? என்ன மாதிரியான உதவி? வெறும் லாஜிஸ்டிக் ஹெல்ப்பா? எந்த மாதிரியான உதவி திரு அமித்ஷா? அதாவது சகல மட்டத்திலான உதவிகள். எனக்கு முன்னர் பேசியவர் கூட குறிப்பிட்டார். ஏனென்றால் பிரபாகரன் அவர்கள் எந்த விதமான ஒரு நடுநிலை போக்குக்கும் வராத நிலையிலே ஒரே பிடியாக தமிழீழம்தான் தன்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்ற நிலையில் இருந்தமையினால் இந்த பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த யுத்தத்தை கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியாவுக்கும் பெரிய கலையான பிரச்சனை என்ற நோக்கோடு இந்தியா செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் இதன் ஊடாக பல ஆயிரம் பேர் காணாமல் போய் அழிந்தது உண்மை. இதை யாரும் நாங்களும் மறக்கவில்லை, எங்களுடைய அரசாங்கம் மறக்கவில்லை, யாரும் மறுப்பதற்கில்லை. ரைட், தொடர்ந்து பேசுவோம். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கச்சத்தீவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் திரு கோபண்ணா, திரு முராரி, திரு நாராயணன் அனைவரும் தங்களுடைய பார்வைகளை முன்வைக்க விரும்புகிறீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் பல கருத்துக்களை தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல அம்சங்கள் குறித்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். திரு முராரி சில கருத்துக்களை சொல்ல முற்பட்டீங்க. இல்ல 2 பாயிண்டா பாருங்க. ரணில் சொன்னது ஒன்னு, தமிழ் ஓட்டு போடாதனால்தான் ரணில் தோத்து போனாங்கிறது ஃபேக்ட். அது எதனாலன்னா 3 வருஷம் பீஸ் இருந்தது. பிரபாகரன் ஹேட் இனஃப் ஆஃப் பீஸ். அதனால ஹி டிசைட் டு கோ பேக் டு வார். அந்த ரீசனுக்காக முதல்ல நியூட்ரல்னு தான் சொன்னாங்க அவங்க எல்டிடி. நியூட்ரல்னா நேச்சுரலி ரணிலுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லிட்டு they changed the stand and said boycott. அதனால தமிழ் ஓட்டே போடாதனாலதான் ரணில் தோத்து போனாங்கிறது இட்ஸ் a fact of history. ஏன்னா 50.1% தான் டிஃபரன்ஸ். அவுட் ஆஃப் சென்னலிஸ் ஓட்டு போட்டு வின் பண்ண எலெக்ஷன். பட் அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு இவங்க டீல் கொடுத்துருக்காங்கிறது எனக்கு தெரியாது. முதல்ல இருந்தே இது மாதிரி பல தடவை குற்றச்சாட்டு வந்திருக்கு. முதல்ல தீட்சித் இதே மாதிரி 50 லட்சம் ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்தான்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கியிருக்கலாம், அது வேற சமாச்சாரம். அப்புறம் பிரேமதாசா அந்த ஹனிமூன் பீரியட்ல ஆர்ம்ஸ் கொடுத்தாங்களா, அதையும் வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி இப்போ ராஜபக்சே பணம் கொடுத்தாலும் வாங்கியிருக்கலாம். முடிச்சிடுறேன். அதாவது கரும்புல கூலி வேணுமாங்கிற மாதிரி whatever you say, you are not a mercenary. That's what I want to say. What? He may have his tactical reasons, but he is never a mercenary. He is not a mercenary. He was not a mercenary. I am saying that. பணம் வாங்கினால டெஃபினெட்லி நீங்க ஆதாரத்தோட பேசுனா நீங்க ஆதாரத்தோட பேசுங்க. நீங்க ஆதாரம் எல்லாம் பேசாதீங்க. நீங்க பணம் வாங்கி இருக்கலாம் அப்படினா அது ஆதாரம் என்ன பேசிட்டு இல்லங்கறனா
வாட் ஆர் அதர் ஃபால்ஸ் மேபி அப்படி இருந்தா ஈழம் சொல்லி கடைசியில் வந்து மக்களோட வந்து சாக வேண்டிய அவசியமே இல்ல. பணத்தால வேலை போகக்கூடிய எப்படியோ போயிருக்கலாம். பட் இதே ஆர்ம்ஸ் வச்சு யூஸ் அகேன்ஸ்ட் ராஜபக்சே. தட் இஸ் டாக்டிக்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து புதுசு இல்ல. ரணில் சொன்னது ஒண்ணுமே புதுசு இல்ல. விரக்தினால சொல்றாரு. இது வந்து குளோபலா வந்து நடக்காது. இல்ல இப்ப அந்த இலங்கையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்படி பார்த்தா 1981 இலங்கை தமிழர்கள் வந்து 18,87,000, 2012 22,70,000. மக்கள் தொகை வந்து கூடியிருக்கு. கிட்டத்தட்ட 37,53,000 இருந்தவர்கள் 3 வகையான தமிழர்கள், இந்திய தமிழர்கள், முஸ்லிம் தமிழர்கள் எல்லாம் சேர்த்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட 49,81,000 இருக்கிறாங்க. இப்ப கிழக்கு மாகாணத்தில் ஒரு அரசு நடைபெறுகிறது. இப்போ பிரச்சனை என்னன்னா அங்கே இருக்கிற தமிழர்கள் எதை விரும்புகிறார்கள், அவர்களுக்கு எத்தகைய அதிகாரம், சம உரிமை, அதாவது 13வது அரசமைப்பு சட்ட திருத்தம் இருக்கு. அதை நிறைவேற்ற கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக அங்கே இருக்கிற ராஜபக்சே அரசு மறுத்து வருகிறது. இந்த நிலையில கச்சத்தீவை பற்றி தேவையில்லாமல் இன்னைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கே வழங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் அதே நிலைப்பாடு நிறுத்துறீங்க. அவர் சொல்ற விஷயம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இந்த விவகாரத்துல ஒரே பேஜ்ல இருக்கு. இந்தியா அதை எழுப்பியதில்லை, எழுப்ப போதும் இல்லை. இல்ல என்ன நடக்குதுன்னா இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில இரு நாட்டு பிரதமர்கள் கையெழுத்திட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. ஆச்சுங்களா? 74, 76 ஒப்பந்தத்தின்படி. அதே நேரத்தில் ஜெயவர்தனா ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 13வது அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்ட சம உரிமை, சம வாய்ப்பு, தமிழர்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுக்கணுமே, அதை கொடுக்க மறுக்கிற ராஜபக்சே அரசு மறுத்தது 5 ஆண்டுகளா. புதிய அரசும் அதே மாதிரி காலம் தாழ்த்துமையானால் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை இந்தியா மறுபரிசீலிப்பு செய்ய வேண்டிய ஒரு காலம் நிச்சயம் வரும். உங்க காலத்துல நாங்க வந்து இது ஸ்ரீலங்கா இந்தியா ஒன்று அப்படின்னு இல்ல, இது ஸ்ரீலங்கா ஒன்று நீங்க சொல்லுவீங்க. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு எங்க ஆட்சி இருக்கும் போதே நாங்க தலைமையில் செய்வீங்க. இன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றலையே, அந்த கட்டத்தில் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு கச்சத்தீவு நம்மள்தான் ஸ்ரீலங்கா போது அவங்களுக்கு இல்ல அது சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்றேன், we have taken a stand. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இரு நாட்டு பிரதமர்களும் ஒப்பந்தத்தை போட்டு அதற்காக ராஜீவ்காந்தி பலியாகி அதற்கு பிறகும் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற இலங்கை அரசு மறுக்குமேயானால் புதிய மைத்ரிபால சிறிசேனா சிறுபான்மை தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெற்று ஒரு 4,49,000 வாக்குகளை அதிகமா பெற்றுதான் ஜெயிச்சிருக்காரு. தமிழர்கள் வாக்கு போடலன்னா மைத்ரிபால சிறிசேனா இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்திருக்க முடியாது. இந்த சூழ்நிலை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் இன்றைக்கு விக்னேஸ்வரன் அசெப்டிவ் பாலிடிக்ஸ் அவர் செய்வாரேயானால் தமிழர்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்கு ராஜபக்சே அரசு உதவணும். அதற்கு மாறாக இன்றைக்கு இந்த விஜயம் என்ன பயனை தரப்போகிறது என்பதை விளக்கணும். திரு நாராயணன் தான் சொல்லணும். 13வது சட்ட திருத்தம் குறித்த ஒரு வலியுறுத்தல் இதுல இருக்கும். நான் சொல்றேன், அதாவது இந்த பணம் கொடுத்தது கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு அவசியமே இல்லாத ஒரு எது அவசியம் ஏனென்று சொன்னால் அங்கே மக்கள் வாக்களிக்க தடுக்கப்பட்டார்கள் 2005 உண்மை. நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் வந்த பிறகுதான் ராஜபக்சா கூட நான் 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துகிறேன் என்று ஒப்புக்கொண்டார். இப்ப நண்பர் கோபண்ணா சொன்னாரு ராஜபக்சே ஒத்துக்கல, ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு. ஆனால் இந்திய அரசு, பாஜக அரசு கொடுத்த அழுத்தத்தினால் மட்டுமே தான் இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க தான் பேசிருக்கீங்க. இவரு நம்ம பிரதமர் நான் முடிக்கிறேன். அதாவது இலங்கையினுடைய அதிபர் சிறிசேனா இந்தியா வந்த பொழுதும் இது குறித்து நம்முடைய பிரதமர் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு இப்ப பிரதமர் கிட்டையும் இன்னைக்கு கூட சுஷ்மா சுவராஜ் பேசியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த இத்தாலி மாலுமிகள் விஷயத்தை நீங்க சொன்னீங்க, அது தவறான விஷயம், அது போன்று நீங்கள் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2 விஷயம் தாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வாதாரம் அங்கே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். 2வது, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய மீனவர்களும் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசி ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இப்போதைய கண்ணோட்டமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக காங்கிரஸ் வேண்டுமென்றே
ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது இது போன்ற குட்டையை குழப்புவது, மறுபடியும் ஒரு யூட்டர்ன் அடிக்கிறதுலாம் ஒரு தவறான விஷயம். தமிழகத்திலே மறுபடியும் ஒரு பதட்டத்தை உருவாக்கத்தான் காங்கிரஸ் முயல்கிறதோ என்கின்ற ஒரு மிக மோசமான சூழ்நிலையை காங்கிரஸ் எடுக்கிறதோ என்பதை நான் சந்தேகிக்கிறேன். ரொம்ப சுருக்கமா இதுக்கு ராஜபக்ஷ அங்க போறார். ராஜபக்ஷ அங்கே போவதனுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன? எங்க தலைவர் EVK சொன்னபடி இந்தியாவினுடைய ராஜபக்ஷ நரேந்திர மோடி தான். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இது நீங்க மாஃபியா, காங்கிரஸ் மாஃபியா பேசுறாங்க. காங்கிரஸ் மாஃபியா திருவேலாயுதம் நம்ம நாட்டுடைய திருவேலாயுதம் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் லெட் மீ ஆஸ்க் ஹிம் another question. இல்ல அனுமதிக்க முடியாது. திருவேலாயுதம் சார், it is not going on record sir. சார் திருவேலாயுதம் ப்ளீஸ் சார். அதாவது எங்களுடைய இலங்கையில் உள்ள மக்களுடைய பிரச்சனை தீர்வுக்காகத்தான் 13வது திருத்தச் சட்டத்தை இந்தியாவின் அழுத்தத்தோடு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது கடந்த இப்பொழுது 27 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு முழுமையாக அமல் நடத்தப்படவில்லை. இதற்கு முன்னைய அரசாங்கங்கள் பொறுப்பு கூறியாக வேண்டும். அதே வேளையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 13+ தருவதாக கூறி 13- கூட தர மறுத்துவிட்டார். இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அரசியல் ரீதியான தீர்வு காண்பதற்காக மாகாண சபை முறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு உறுதி பூண்டிருக்கின்றது. அதற்கான வாக்குறுதிகளை அளித்து அந்த வடபகுதி வடமாகாண சபைக்கும் கிழக்கு மாகாண சபைக்கும் தேவையான நிதியினை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றது. 2 மாத காலத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று யாராவது எதிர்பார்த்தால் அது சற்று கடினமானது. எனவே இந்த அரசாங்கம் இப்பொழுது 100 நாள் வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் மாகாண சபை முறைகள் மேலும் வலுப்படுத்தப்படும். அதற்கு தேவையான சகல நிதி வசதிகளையும் கொடுப்பதற்கு எங்களது பிரதமர் அவர்களும் எங்களது ஜனாதிபதி அவர்களும் முழுமையான இதயசக்தியோடு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு தற்போதைய இந்திய அரசாங்கமும் பூரணமான ஆதரவையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றது. கடந்த காலங்களை விட இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு, கடந்த காலங்களிலே காணாமல் போன அந்த உறவு மீண்டும் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த வேளையில் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த பிரேரணை பற்றியும் தன்னுடைய விமர்சனங்களை வைத்திருக்கிறார். இன்னொரு கட்டத்தில் இதை பற்றி விரிவாக விவாதிக்க வேண்டும். நிறைய அம்சங்கள் இதில் இருக்கின்றன. இந்த ஒரு பேட்டி அப்படிங்கிறது முழுமையான ஒரு பேட்டி. பல விஷயங்கள் இலங்கை அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய ஒரு பேட்டி. அதுல 13வது சட்டத்தை பற்றி சொல்லும்பொழுது வடக்கும் கிழக்கும் 2 மாகாணமும் சேர்ந்த ஒரு மேஜர், இந்த இணைப்புக்கு 2 மாகாணங்களும் ஒப்புக்கொண்டால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அதை ஏற்றுக்கொள்ள தயார் அப்படிங்கிற அம்சங்களும் இருக்கவே செய்கின்றன. பல அம்சங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு பேட்டி பற்றி நேர்களுடைய பார்வை என்னங்கிறது கேட்கலாம். அவருடைய இந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய கருத்துக்கள் பற்றி மக்கள் கருதுவது என்ன? அர்த்தமுள்ளது என்று 14%, அதிரடி என்று 66%, யதார்த்தமானவை என்று 20% சொல்லியிருக்கிறார்கள். யதார்த்தமானது என்று 20%, அதிரடி என 66%, அர்த்தமுள்ளது என்று 14% சொல்லியிருக்கிறார்கள். நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. நரேந்திர மோடியுடைய பயணத்தில் என்னென்ன மாற்றங்கள் இதுல வரப்போகின்றன, 13வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது, அதுல ஒரு ஆரோக்கியமான விஷயம் வருமா, இந்திய இலங்கை ஒரு மீனவர் விவகாரம், இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. இதுல சில கருத்துக்களும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சூழ்நிலையில் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு கோபண்ணா, திரு நாராயணன், திரு திருமுருகன் காந்தி, திரு முராரி மற்றும் இலங்கையை சேர்ந்த திரு அமைச்சர் திரு வேலாயுதம் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.